ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற விளாக் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது 2 நாள் நடந்தது. வியாழன், வெள்ளி நடந்தது தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் 2, 3 நாளா கன்டினியூஸா வெளிய போனங்காட்டி துவைச்சு போட்டுட்டேன். ஆனா மடிக்க முடியல. சரின்னு சொல்லி மடிச்சு வைக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சேன் வியாழக்கிழமையே. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை தான் எங்க ஊர்ல வந்து சந்தை இதா இருக்கும். ஆனா நான் வியாழக்கிழமை வெளிய போயிருந்தப்பவே கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி வாழைப்பூ கொண்டு வந்து மாமா கொண்டு வந்து வச்சிருந்தாரு. 2 வாழைப்பூ இருந்துச்சு. சரி ஒரு வாழைப்பூல சரி சின்னதா என்னாச்சும் ஸ்நாக் மாரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு, ஈவினிங் 5:00 மேல பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இருந்த காய்கறி எல்லாமே எடுத்து முன்னாடி வச்சேன். சரி கொஞ்சம் மத்த இதில அடுப்படி வேலையெல்லாம் இருக்கு. இத முடிச்சுட்டு வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தக்காளி மட்டும் எடுத்து தனியா வச்சுட்டேன். ஏன்னா எங்கேயாச்சும் காய்கறியோடு சேர்த்து நசுங்கிருச்சு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. சரி லைட்டா பண்ணிக்கலாம் டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டு உப்புமா தான் நான் ப்ரிஃபர் பண்ணேன். கோதுமை உப்புமா. இதுக்கு வந்து எண்ணெய் ஊத்தி, கடுகு, கடலப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் வரமிளகாவும் ஃப்ளேவருக்காக போட்டேன். இஞ்சி சின்னதா ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு, ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா இருக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வதக்கிட்டு, நான் மோஸ்ட்லி வந்து இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்குறப்பவே உப்பு எவ்வளோ வேணுமோ குவான்டிட்டி அது நான் போட்டுருவேன். எப்பவுமே வந்து பக்கத்தில வந்து சுடுதண்ணி காய வச்சுருவேன். ஏன்னா நம்ம தாளிச்சு முடிக்கிறதுக்கும், அது ஓரளவுக்கு தண்ணி சூடா கொதிக்கிறதுக்கும் கரெக்ட்டா இருக்கும். எடுத்து ஊத்திட்டு வேகும்போது ஒரு 5 டூ 10 மினிட்ஸ்லயே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து உப்புமா ரெடி ஆயிரும். இதில ஒரு சீக்ரெட் டிப் ஒண்ணு நான் வந்து உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருந்தேன். எப்பவுமே கோதுமை உப்புமா பண்ணும்போது, நம்ம கொஞ்சம் தண்ணி அளவா வச்சுட்டு, கொஞ்சம் வெந்தக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட் குடுத்தோம்னா, இன்னும் அதோட உபரி வந்து ஜாஸ்தியாகும். அப்ப நமக்கு ஃப்ளேவரும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நீங்களே கூட நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, வாழைப்பூல இந்த வத்தல் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றக்கு. பஜ்ஜின்னு சொல்லலாம், வாழைப்பூ பஜ்ஜின்னு சொல்லலாம், இல்ல சில்லின்னும் சொல்லலாம். அந்த மாரி பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி ஒரு நாளைக்கு நான் தனியா வந்து ஷேர் பண்றேன். ஆனா இது ரொம்ப கொஞ்சம் மைல்டா வந்து கசப்பு இருக்க தான் செய்யும். அந்த துவர்ப்பு கசப்பு இருக்கத்தான் செய்யும். குழந்தைகள் வந்து வாழைப்பூல பொரியல் பண்ணா சாப்பிட்றதில்ல அந்த மாரி இருக்கும்போது, இந்த மாரி அவங்களுக்கு பிடிச்ச சில்லி, பஜ்ஜி அந்த மாரி போட்டு குடுத்தோன்னா, அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. சரி இப்போ தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்சுட்டு, கொதிக்கிறப்ப நானு உப்புமா ரவை போட்டாச்சு உப்புமாக்கு. நான் மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர் பண்றது பார்த்தீங்கன்னா, அ கோதுமை ரவையில உபரி வரக்கு எந்த பிராண்ட் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். நான் எப்பவுமே யூஸ் பண்றது வந்து எந்த ஒரு பஜ்ஜி, அப்பளம் எது பொரிச்சாலும் சரி ஒரு டப்பால போட்டு நான் க்ளோஸ் பண்ணிருவேன் நவுத்து போகாம இருக்கறக்கு. மைல் மார்க் சம்பா ரவை தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் கோதுமை இதில. மோஸ்ட்லி இது கோதுமை குருணைன்னு சொல்லிட்டு தான் வரும். ஆனா என்ன பொறுத்த அளவுக்கு இப்போ வரைக்கும் வந்து நீட்டா தான் இருந்திருக்கு. சரி போட்டோனே கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் தண்ணி எச்சா இருக்க மாரியே பார்த்துக்குங்க. இந்த தண்ணி வந்து ஃபுல்லும் வத்தக்கூடாது. ஓரளவுக்கு லைட்டா இதானதுக்கு அப்புறமே வந்து ஆஃப் பண்ணி நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுட்டோம்னா, ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டோம்னா சரியாயிரும். ஆல்மோஸ்ட் இத செஞ்சு முடிச்சு நான் வந்து பார்க்குறேன் 8:05 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம பாப்பாவோட சேட்டையே ஆரம்பிச்சுச்சு. சரி அப்பா அதுவரைக்கும் வெளிய விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தாரு. ஆக்சுவலி சைக்கிள் வந்து பாப்பா தான், அந்த தள்ளு வண்டி வந்து நடவண்டி வந்து தம்பி வந்து பக்கத்து வீட்ல இருக்காங்க. அ அவனோடது சரி 2 பேரும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு விளையாண்ட்டு இருந்தாங்க. என்னமோ பாப்பா இப்பதான் வந்து நடவண்டி ஓட்டி பழகுற மாரியே போயிட்டுருந்தா. சரிம்மா நீ விளையாடும்மா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பீப் 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 அப்படின்னு சொல்லிட்டு வாயில சவுண்டு குடுத்துட்டே போயிட்டுருந்தா. சரி எங்க போகுது வண்டி அப்படின்னோனே, வீட்டுக்கு 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 அப்படின்னே இருந்தா. சரிம்மா நீ வீட்டுக்கே போம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருந்தோம். அது வந்து அவன் வந்து அந்த நிழல பார்த்து ஓட்டுனது தான் ஜாஸ்தி. அந்த வண்டி நகரும்போது நிழல பார்த்து ஓட்டிட்டு இருந்தா. சரி கொஞ்ச நேரம் குழந்தை விளையாடட்டும்னு சொல்லிட்டு, அதுக்குள்ள ஒரு 10 மினிட்ஸ் ஆனோனே, அப்பா, அம்மா வந்து நீங்க சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். பாப்பாவ பார்த்துக்க. அப்புறம் மாத்திடுவீங்களாம்மான்னோனே, சரி. ஏன்னா மோஸ்ட்லி வந்து குழந்தைகள வச்சுட்டு நம்ம சாப்பிட்றது எல்லாரும் சாப்பிட்றோங்கிறது எப்படி இருந்தாலும் ஒண்ணு நம்ம பாத்திரம் எல்லாம் சூடா இருக்கும். அது என்னாச்சும் தொட பார்ப்பாங்க. இல்ல நம்ம சாப்பிட்டுருக்கையில வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மள பண்ணாலும் பரவால்ல. பட் சுடு பாத்திரத்துல கை வச்சுட்டாங்கன்னா, அந்த பயம் இருக்கு. ஈவன் ஒரு தாட்டி பாப்பா தொட போய் நாங்க புடிச்சுட்டோம். அதனாலேயே வந்து பாப்பாவ வந்து சாப்பிடும்போது யாரோ ஒருத்தர் வந்து சாப்பிடாம பார்த்துக்கிறது. சரி அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து ரேஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விளையாண்டுருந்தாங்க. ஆனா ரேஸுனாவே என்ன தெரியாது பாப்பா. சரி நானு வீட்டுக்கு போறேன் அத்த அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டு அவன் நடவண்டி வாங்கிட்டான். சரி பாப்பாவுக்கு வந்து இது பண்ணியாச்சு.
அவளோட வண்டிய வாங்கிட்டேன். சரி மேலே ஏறி உட்காருவோன்னு சொல்லிட்டு விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா எப்பவுமே மோஸ்ட்லி வந்து நான் ஒரு 5, 10 மினிட்ஸ் விட்டுருவா. அவ எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறாங்க நான் பார்த்துருவேன். மோஸ்ட்லி அந்த எஃபர்ட்லேயே வந்து அவ வந்து என்ன வேலை பண்ணணுக்கோ அத அச்சீவ் பண்ணிருவா. முடியாத கட்டத்துக்கு மட்டும் தான் நான் போய் சப்போர்ட் பண்ணுவேன். எப்பவுமே குழந்தைகள அவங்களா வளர விடணும். அவங்களோட முயற்சிய வந்து நம்ம எப்பவுமே தடுக்கக்கூடாது. எப்பவுமே பேரண்ட்ஸா இருந்து நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ரொம்பவே ட்ரஸ்ட் பண்றேன். எல்லாரும் அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சுக்கங்க. அப்புறம் இது வந்து அவ அந்த ப்ளே பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவா. சரின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ண விட்டுட்டு, சரி அப்படியே அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருந்தா, சரின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ வந்துட்டு பெடல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சரி பெடல் இப்படி பண்ணுமா, அப்படி பண்ணு சொன்னோனே எனக்கு கொஞ்சம் அவளுக்கு கால் எட்டாம இருக்கு. சரி அப்படி இருந்தாலும் அந்த வண்டியோட பயம் போகணும் மெயினா அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணுச்சு. ஆனா ஆல்மோஸ்ட் இது வாங்கி 6, 7 மாசம் ஆச்சு இந்த வண்டி சைக்கிள் பாப்பா சைக்கிள் வாங்கி. சரி எப்படியோ பெடல் பண்ணி பழகட்டும். அட்லீஸ்ட் உட்காந்து அந்த பயமாச்சும் போட்டுன்னு சொல்லி தான் இது பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் எடுத்து ஆக்சுவலி இது ஃப்ரைடே மார்னிங் இது. காலையில எந்திரிச்சு காய்கறிலாம் எடுத்து அதோட பிளேஸ்ல நான் அடுக்கவே முடிஞ்சிச்சு. ஏன்னா நைட்டு பாப்பா பாட்டு கொஞ்சம் சாமானத்த கழுவி வச்சுட்டு படுக்கும்போது லேட் ஆயிடுச்சு. சரி அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத நான் மெயினா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் நான் வந்து ஒர்க் போயிட்டுருந்து குவிட் பண்ணதுக்கு மெயின் ரீசனே வந்து அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா குழந்தைகளா இதும்போது அஃப்கோர்ஸ் அவங்க வளர்ற வயசுல அவங்க மெயினா நம்ம கூட இருக்க வேண்டியது அவசியம்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் என்னென்ன வாங்குனேன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வாங்குச்சு. அப்புறம் உருளைக்கிழங்கு சுத்தமாவே இல்ல. லாஸ்ட் டைம் பார்த்துட்டு, சரி உருளைக்கிழங்கு இது பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி வாங்குச்சு. அது நான் மேல வச்சிருந்தேன். அதனால இது பண்ண முடியல. அவரைக்காய் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 கூறு எடுத்துக்கிட்டேன். புடலங்காய், பாவற்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய். கத்திரிக்காய்ல மோஸ்ட்லி வந்து நான் சட்னி பண்றத ப்ரிஃபர் பண்ணுவேன். மாவாட்டி அந்த இது பண்றதுக்கு. தென் தக்காளி, பெரிய வெங்காயம். அப்புறம் சரி அப்ப சமைக்கிறதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் இது வெள்ள பூண்டு, அ ஆல்ரெடி பழசுனது வெள்ள பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ப்ளஸ் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. அப்புறம் பார்த்தா ஃப்ரிட்ஜில பேலன்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் பீன்ஸு, ஒரு கேரட் இருந்துச்சு, 2 கேரட் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் முட்டைகோஸும் இருந்துச்சு. சரி அதுவே பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பக்கத்து வீட்ல இந்த பையன் இருந்தான்னு சொன்னீங்களா, அவன் பேர் ஷார்விக்கு. அவன் தான் ஃபைனலா எல்லா துணியும் நான் மடிச்சு முடிச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் 3 டேஸோடது இருந்துச்சு. துணியெல்லாம் நீட்டா மடிச்சு முடிச்சுட்டேன். கண்டிப்பா இந்த சேனல நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். உங்களோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பா வேணும். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமா. ப்ரே ஃபார் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் அஸ். தேங்க் யூ.